அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே வியாதிகளும் சுகம் பெறுதலை குறித்து நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். இந்த நாளிலே தெய்வீக சுகத்தை பெறுவதற்கு முக்கியமான வழி விசுவாசமாகும். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்பது அல்லது ஆண்டவருடைய ஊழியர்கள் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்பது ஒரு மரபான ஒரு நிகழ்வாக அல்லது மரபான செயலாக மாறிவிட்டது. அருமையானவர்களே, வேதாமத்திலே அநேக தேவனுடைய ஊழியர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரும் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபித்திருக்கிறார். முதல் நூற்றாண்டிலே கூட அப்போஸ்தலர்கள் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபித்ததை நாம் வேதாமத்திலே காண முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, விசுவாசமானது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு நடுமைய ஒரு வழியாக அது காணப்படுகிறது. வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே வேத வசனத்திலே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை குணமாக்கும் என்கிற பொருளிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அடியார்கள் ஜெபித்தாலும் ஆண்டவர் மேல் வைத்த அந்த விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக சுகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. வேதாமத்திலே எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே 33 35 வசனங்களை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், அதே சமயத்திலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு திரும்ப பெற்றார்கள் என்றெல்லாம் வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கன் என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு முன்பாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வாழ்ந்து திருப்பணி செய்தவர். அவர் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்திலே சொல்கிறார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்றார். ஆனால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 பேதுரு ஆண்டவரை கண்டவர், ஆண்டவருடைய அற்புதங்களை ருசித்தவர், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அவர் கண்ட அந்த மனிதர் எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று எழுதுகிறார். ஏசாயா எழும்பொழுது குணமாகிறோம் என்று எழுதுகிறார். ஆனால் பேதுரு எழும்போது குணமானீர்கள் என்று சொல்கிறார். சிலுவையிலே ஆண்டவராய் இயேசுவானவர் நம்முடைய பாவங்களையும் துக்கங்களையும் சஞ்சலங்களையும் ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்ததினாலே அவருடைய காய தழும்புகளினாலே நம்முடைய வியாதிகளிலிருந்து சுகமாக படக்கூடிய ஒரு கிருபையை பெற்று இருக்கிறோம் என்பதை அங்கு பேதுரு மிக தெளிவாய் சொல்கிறார். 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் மேல் உள்ள அந்த வைத்த விசுவாசம் அல்லது ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசமானது நமக்கு சுகத்தை தருகிறது அல்லது வியாதியிலிருந்து விடுதலையை தருகிறது. மார்க்கு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 22 34 வசனங்களை வாசித்து பாருங்கள். எவரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவன் ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய மகள் அவள் வியாதியிலே இருக்கிறாள், மரண அவஸ்தைப்படுகிறாள், ஆகவே நீர் வந்து உம்முடைய கையை வைத்து தொட்டு சுகப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறான். ஆகவே இந்த இடத்திலே அவன் ஆண்டவர் மேல் வைத்த அந்த விசுவாசத்தை அவன் வார்த்தைகள் சொல்லுகிறது.
அதே சமயத்திலே 12 வருடங்கள் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியானவள் ஆண்டவராகிய இயேசுவினுடைய வஸ்திரத்தை ஓரங்களை நான் தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசித்தாள். அவள் தொட்டபோது சுகம் கிடைத்தது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியானவள் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாள் என்று சொல்லி அங்கு மார்க் 5ஆம் அதிகாரம் 27 வாசிக்க முடிகிறது. அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட வரும் பொழுது அநேக தடைகளை அவள் மீறி வர வேண்டும். முதலாவது சமுதாய தடை. ஏனென்றால் இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் சமுதாயத்திலே தீட்டு உள்ளவர்களாக கணிக்கப்பட்டதினாலே அவர்கள் சமுதாயத்திலே மக்கள் மத்தியிலே வரக்கூடாது. ஆகவே அந்த சமுதாய தடையை அவள் உடைத்தாள். பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணம் சொல்கிறது, இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் ஒதுங்க வேண்டும். அந்த பிரமாணத்தை அவள் மீறுகிறாள். அதே போல இயேசுவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் சீடர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் அவள் கடந்து வருகிறாள். அவை சமுதாய தடையை, சமுதாயத்தில் வைக்கப்பட்ட பிரமாணத்தின் தடையை, சமுதாயத்தில் இருக்கிற மக்களுடைய அந்த நெருக்கத்தின் தடைகளை மீறி வந்து ஆண்டவர் மேல் விசுவாசத்தோடு தொட்டபோது சொங்குடைத்தது. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் அவர்கள் வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றார்கள். அவர்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றதை வேதாமத்திலே நாம் காண முடிகிறது. அநேக மக்கள் ஆண்டவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நெருக்கின அத்தனை மக்களும் சுகம் பெறவில்லை. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தோடு நெருக்கவில்லை. ஆனால் இந்த பெண்ணோ ஆண்டவரை விசுவாசத்தோடு தொட்டபோது அவள் சுகம் பெற்றாள். அவள் சுகம் பெற்றதை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆண்டவரும் தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்தார். ஏனென்றால் ஆண்டவருக்கு சுகமளிக்கிற வல்லமை உண்டு என்பதை இந்த பகுதியிலே நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பெண்ணை ஆண்டவர் தேடுகிறார். தேடுவதற்கு முன்பாக சொல்கிறார், யார் என் வஸ்திரத்தை தொட்டது என்று. சீடர்கள் சொல்கிறார்கள், இவ்வளவு கூட்டத்திலே யார் உம்மை தொட்டது என்று எப்படி அறிய முடியும் என்கிற கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி அந்த நபரை தேடுகிறாள். அந்த பெண் ஆண்டவர் முன்பாக விழுந்து பணிந்து நடந்த உண்மைகளை எல்லாம் சொன்னாள். உடனே ஆண்டவராகிய இயேசுவான மகளே என்று சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியிலிருந்து விடுதலை தருகிறது, சுகத்தை தருகிறது. இந்த பெண் எவ்வாறு ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டாலோ அதே போல ஆண்டவரை குறித்து பிரசங்கத்தின் வழியாக நீங்கள் கேள்விப்படலாம். வேத வசனத்தை வாசிப்பது மூலமாய் கேள்விப்படலாம். பலர் சொல்லுகிற அனுபவ சாட்சிகள் மூலமாய் உங்கள் ஆண்டவரை குறித்து நீங்கள் கேள்விப்படலாம். அல்லது வேதாமத்தை கவனமாய் வாசிப்பதை மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்து கொண்டு உங்கள் விசுவாசம் பலப்படலாம். ஆகவே ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் உங்கள் வியாதிகளை குணப்படுத்துகிறது என்று சொன்னேன். இரண்டாவதாக, ஆண்டவரின் வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களுடைய வியாதிகளிலிருந்து உங்களை விடுதலை கொடுக்கிறது. லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 1-10 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு 100க்கு அதிபதி வருகிறான். என்னுடைய 100க்கு அதிபதியானவன் தன் வேலைக்காரன் மரண அவஸ்தையாய் இருக்கிறதை கண்டு அவன் வரவில்லை, அங்கே யூதர்களுடைய மூப்பர்களை அனுப்புகிறான். யூதருடைய மூப்பர்கள் வந்து ஆண்டவரிடத்திலே சொல்கிறார்கள், ஆண்டவரே, இவனுக்கு நீ தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவான். ஏனென்றால் யூத ஜனங்களை நேசிக்கிறவன். ஏனென்றால் இவன் 100க்கு அதிபதியாய் இருப்பதினாலே ரோமன். ஆகவே இவன் யூத ஜனங்களை நேசிக்கிறான். நமக்கென்று ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார். ஆகவே யூத மதத்தின் மேலே நம்பிக்கை வைத்தவன், தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவன், அந்நிய ஜனங்களை நேசிக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய மகிமைக்கென்று ஒரு ஜெப ஆலயத்தையும் ஆராதனைக்காக கட்டி கொடுத்தவன். ஆகவே தயவுக்கு பாத்திரவான் என்று சொன்னவுடனே ஆண்டவர் மூப்பர்களோடு சொல்கிறார். அவர் தன் வீட்டுக்கு அருகே வரும்பொழுது இந்த 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை அனுப்புகிறான். முதலாவதாக யூத மூப்பர்களை அனுப்பியவன் இப்போது சிநேகிதர்களை அனுப்புகிறான். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல.
நீரும் என் வீட்டுக்கு வருவதற்கு என் வீடும் பாத்திரவான் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என் வீட்டு வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னார். அருமையானவர்களே, அதை சொல்லிவிட்டு அதோடு நின்று விடவில்லை. நான் ஒருவனை போய் என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான் என்று சொன்னான். அதனுடைய பொருள் என்ன? தனக்கு கீழே 100 போர் வீரர்கள் இருக்கிறார்கள். ஒருவனை போய் என்றால் அவன் போய்விடுகிறான், ஒருவன் வா என்றால் வந்து விடுகிறான். ஏனென்றால் தான் 100க்கு அதிபதியின் அதிகாரத்திற்கு பயந்து அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் நீரோ தெய்வம், மேசியா, உம்மால் தான் உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டு வேலைக்காரன் பிழைப்பான் என்கிற பொருளிலே அவன் சொல்கிறான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டு வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசமானது நமக்கு சுகத்தை பெற்று தருகிறது என்று சொன்னேன். இரண்டாவது, அவருடைய வார்த்தை மேல் வைத்திருக்கிற விசுவாசம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையானது மகா வல்லமை உள்ளது. ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை உண்டோ அதே வல்லமை அவருடைய வார்த்தைக்கு உண்டு. அவருடைய வார்த்தையானது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனத்தை யாராலும் கட்ட முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்கிற அந்த ஒரு வசனத்தை நம்பி விசுவாசித்த எத்தனையோ மக்கள் குணமானதை நான் என் வாழ்விலே சந்தித்திருக்கிறேன். ஆகவே தான் அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ளும்போது அங்கு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி உன் விசுவாசத்தின்படி உன் ஆக்கடவுது என்று சொன்னார். அவன் வீட்டுக்கு சென்றபோது அங்கு அவன் வேலைக்காரன் சுகமடைந்தான். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. ஆகவேதான் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தால் சுகம் உண்டு, ஆண்டவருடைய வார்த்தை மேல் விசுவாசம் வைத்தால் சுகம் உண்டு. மூன்றாவதாக, ஆண்டவரின் அடியார்கள் மேலே விசுவாசம் வைத்தால் நமக்கு சுகம் கிட்டுகிறது. இந்த குறிப்பை சொல்லும்போது பலர் யோசிக்கலாம், ஆச்சரியப்படலாம். ஆனால் வேதாமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அநேக சம்பவங்களை நான் சொல்ல முடிகிறது. எந்த ஒரு ஊழியனும் தானாகவே ஊழியத்துக்கு வர முடியாது. ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு வர முடியாது. ஆகவே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், அர்ப்பணித்தவர்கள், அவருக்காக வைராக்கியமாய் வாழுகிறவர்கள், அவருக்காக வைராக்கியமாக வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை தியாகம் பண்ணின தேவ மனிதர்கள் இன்றும் உண்டு, அன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள். இப்படி கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் வழியாகவும் ஆண்டவர் தன்னுடைய சுகமளிக்கிற அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20 21 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். எந்த ஒரு பாத்திரமும் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அது ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாகவும் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் காணப்படும் என்கிற பொருளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தீமோத்தேயு நிருபத்திலே எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15 பாருங்கள். பிணியாளிகளை கட்டில் மேல் வைத்து பேதுரு நடந்து செல்லும்போது அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் படும்படியாக அவர்களை வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தொடர்ந்து 15 வாசித்தால் அப்படி கொண்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் சுகம் பெற்றதை வாசிக்க முடிகிறது. லிஸ்திராவிலே முடமாயிருந்த ஒரு மனிதன், அவனுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதை கண்டபோது அங்கே பவுல் அப்போஸ்தலனும் அவர் உடன் ஊழியரும் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்தான். எழுந்து கால் ஊன்றி நில் என்கிற வாக்கியத்தை இங்கே பயன்படுத்துகிறார். உடனே அவன் நடக்க ஆரம்பித்தான். அங்குள்ள மக்கள் இவர்கள் தெய்வங்கள் என்கிற பொருளிலே அவர்களை ஆராதிக்க வருகிறார்கள். உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் உடன் ஊழியர் சொல்கிறார்கள், நானும் உங்களைப் போல மனிதர்கள் என்று சொல்லி அதை தடுக்க முயலுகிறதை நாம் காண முடிகிறது. வேதாமத்திலே நம்முடைய இந்த பகுதிகளெல்லாம் வாசித்தால் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை வழியாகவும் அநேகருக்கு சுகத்தை தருகிறார். ஊழியக்காரர்கள் சுகம் கொடுக்கவில்லை, ஊழியக்காரர்களோடு இருக்கிற ஆண்டவர், ஊழியக்காரர்களோடு இருக்கிற தேவ பிரசன்னம், ஊழியக்காரர்களுக்கு தேவன் கொடுத்த சுகமளிக்கிற வல்லமை, ஊழியக்காரர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த விசுவாச வரம்,
அந்த காரியத்தினாலே ஆண்டவர் வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துகிறார். முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? ஆண்டவர் வைத்த விசுவாசம் சுகத்தை தருகிறது என்று சொன்னேன். இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தையை வைத்த விசுவாசம் நமக்கு சுகம் கொடுக்கிறது என்று சொன்னேன். மூன்றாவதாக ஆண்டவருடைய ஊழியர்கள் வழியாகவும் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய ஊழியர்கள் மேலேயும் நாம் விசுவாசம் வைக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய காலங்களிலே அநேகர் ஊழியர்களை தவறாக பேசுகிறதை நான் கண்டிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். ஆனால் ஊழியர்களும் மனிதர்கள்தான். அவர்களுக்கு பலவீனங்கள், பலம் எல்லாம் உண்டு. ஆனால் அதே சமயத்திலே ஊழியர்களை பயன்படுத்துகிற ஆண்டவரை குறை சொல்லாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். வேத வசனம் சொல்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபமானது மிகவும் பலம் உள்ளதாக இருக்கிறது என்று யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 14:12 வாசிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரிகளை செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஆண்டவரின் ஊழியர்களை ஆண்டவர் சுகமளிக்கிற ஒரு காரியத்துக்கு பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 4 பாடுபட்ட போது அப்போஸ்தலர்கள் முதல் நூற்றாண்டு சபையார் ஜெபித்தார்கள். அதாவது ஊழியர்கள் தைரியமாய் பிரசிக்கவும் உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டி பிணியாளிகளை சுகப்படுத்தவும் அவர்கள் வேண்டிக் கொண்டதை வேத வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த இடம் அசைந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே 3 குறிப்புகளை சொன்னேன். கர்த்தர் மேல் விசுவாசம் வையுங்கள், கர்த்தருடைய வசனத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் மேல் விசுவாசம் வையுங்கள். ஆனால் ஊழியர்களை தெய்வங்களாக மாற்றிவிடாதிருங்கள். ஊழியர்கள் தேவன் படுத்துகிற பாத்திரங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தெய்வீக சுகத்தை பெறுவதும் அல்லது வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு விசுவாசம் எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தர் மேலேயும் கர்த்தருடைய வசனத்து மேலேயும் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற அந்த ஊழியர்கள் மேலேயும் எங்களுடைய விசுவாசத்தை வைக்க எங்களுக்கு பலந்தாரும். இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.